அதாவது நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2லேருந்து 5 சம் வரைக்குமே கேட்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளார நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் வந்து பாப்புலேஷன் சம்ஸு, அப்புறம் எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி சம்ஸு, அடுத்து ப்ராஃபிட் லாஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா என்னது, பெர்சன்டேஜ். ஸோ பெருன்னா என்னென்னா, இந்த பெருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டிவிஷன், ஓகேங்களா. சென்ட்டுனா 100, ஓகேவா. அதாவது எந்த வேல்யூ இருந்தாலும் 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 80% அப்படின்னு சொல்கிறோம்னா 100க்கு 80 எடுத்துருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா. அதாவது இந்த பர்சன்டேஜ் இந்த சிம்பிள் போட்டாலே நம்ம எப்படி எழுதுனா, எந்த நம்பர் கொடுத்தாலும் இன்ட்டு, அதாவது இன்ட்டு 80/100, அதாவது இந்த நம்பரு கீழே 100 போடணும், அதுதான் பர்சன்டேஜ்ன்ட்டு அர்த்தம். இப்போ வந்து 100க்கு ஒரு 10 ரூபா லாபம் எப்படி போடுவோம், 100க்கு 10 ரூபா லாபம் அப்படின்னா 10%. ஸோ 10/100, ஸோ அடித்தோம்னா 10 ரூபா லாபம். ஸோ எதாக இருந்தாலும் 100க்குன்னு போடுறது தான் இந்த பர்சன்டேஜ். சென்ட்டுனா 100. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பாப்புலேஷன் பேஸ்ட் சம்ஸ். இந்த சம் பாருங்கள், இது பாப்புலேஷனில் இருக்கிறதுலே பேசிக் சம்மு. இது குரூப் டி 2022 கேட்டது, சரிங்களா. இருக்கிறதுலே பேசிக் சம்மு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டவுனில் வந்து பார்த்திங்கன்னா 2,24,375 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வருஷம் 4% வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, 2 வருஷம் கழித்து பாப்புலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இருக்கிறதுல இது பேசிக் சம்மு. இது வந்து ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P × 1 + R/100 ஹோல் பவர் n. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சம் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய ஃபார்முலா தான். என்ன இங்கே பாப்புலேஷன் சம்மில் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, இந்த எண்ணு மட்டும் மாறும், சரிங்களா. இந்த சம்முக்கு வந்து இப்படியே போட்டுடலாம். ஏன்னா வந்து 4%, இந்த வருஷம் 4%, அடுத்த வருஷம் 4%, அப்படியே போட்டுருவோம். சில நேரத்தில் இப்போ இந்த 2025ன்னு வச்சுக்கிங்களேன், 2025ல் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2026ல் 2%, 2027ல் 1% அப்படின்னு மாறி வரும்போது இந்த இடம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடணும். ஸோ அதை வந்து அடுத்த சம்மில் நான் எப்படின்னு சால்வ் பண்ணி காட்டிடுறேன், சரிங்களா. இப்போ இது வந்து பேசிக் சம்னால இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க, P வந்து 224375, R என்ன கேட்டிருக்காங்க 4%, n வந்து 2 years 2. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கனால ஆன்சர் வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறோம், சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க 224375, ஓகேங்களா. இன்ட்டு 1 + R வந்து 4% /100 பவர் n வந்து 2, சரிங்களா. 2 வருஷம் 2, அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணுறோமா, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 224375 இன்ட்டு 104/100 ஸ்கொயர்னால 2 டைம் 104/100, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிவைடில் 100 வந்தால் நீங்கள் வந்து அடிச்சு விட்றாதீங்க. அடிச்சு விட்டிங்கன்னா அது லேட்டாகவும், நம்ம எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறோமோ நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும், சரிங்களா. இப்போ வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மேலே இருக்கிறது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். கடைசியாக வந்து பாயிண்ட்டு, இந்த 0 வந்து பாயிண்ட் வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ 104 வந்து ஈஸி மெத்தட், இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட்டு வீடியோ வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ 4 ஸ்கொயர் 16, 100 ஸ்கொயர் 100, சரிங்களா. அடுத்து இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 2 பண்ணணும். 10 × 4 40, இன்ட்டு 2 80. ஸோ இது நடுவில் போடணும். நடுவில் போட்டிங்கன்னா 10816, ஓகேங்களா. இந்த 104 பெருக்கணும்னா 10,816 வருது. இது பாருங்கள், இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு. இதோடைய வீடியோ கீழே நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மேல்வெளி வந்துருச்சு. அடுத்து 224375 இன்ட்டு 10816, ஓகேங்களா, /100 × 100. இது சால்வ் பண்ணோம்னா
உங்களுக்கு ஆன்சர் வந்து 242684000 இது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கீழே இன்ட்டு 100. ஸோ 4 ஜீரோ இருக்குங்களா? ஸோ 4 ஜீரோ அடித்தோம்னா ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? இது வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் என்னென்னா கடைசி இந்த 2 டிஜிட் வந்தோன்னே நீங்கள் நிறுத்திக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 46, 68, 64, 84. ஸோ இந்த 84 வந்துச்சுனாலே நீங்கள் நிறுத்திக்கலாம். ஃபுல்லாலாம் சால்வ் பண்ணிட்டு லேட் பண்ண வேண்டியது தேவையில்ல. இப்போ இன்கேஸ் வந்து எல்லா நம்பரும் 84 கொடுத்தா நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்டாவது சம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாப்புலேஷன் வந்து அது இனிஷியல் ஸ்டார்டிங் பாப்புலேஷன் வந்து 15,625 பேர் இருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, 8% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 12% இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் 22% கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கும் ரெண்டாவது சம்முக்கு என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆகுது, 2 வருஷம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சம் எப்படி போடணும்னா, ஸோ ஃபார்முலா என்ன போட்டோங்க? P × 1 + R/100 ஹோல் பவர் n போட்டோமா? ஸோ இதே தான் n1 R/100 மல்டிப்ளை பண்ணி n2. ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இது, ரெண்டாவது வருஷத்துக்கு, அதேமாதிரி மூணாவது வருஷம், அதேமாதிரி எத்தனை வருஷம் வந்தாலும் இப்படி போட்டுக்கணும். இதே வந்து R1, R2, R3. சரிங்களா? அதாவது எப்படின்னா நீங்கள் இனிஷியல் வந்து 15,625. சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு வருஷம் என்ன போட்டிருக்காங்க? 8% ஏறி இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வருஷம், அதனால் அந்த n1னா ஒரு வருஷம் தானே. ஸோ 1 தான். அடுத்து 1 + 12% இன்ட்டு 1 - 22/100. ஏன் மைனஸ் போடுறோம்? டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். இங்கே டிக்ரீஸ் ஆகிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? இது என்ன இல்லைங்க. சரியா? அடுத்து அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 108/100 × 112/100 இன்ட்டு 88. 100ல் 22 போனால் 88 வரும். ஸோ 88/100. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஆனால் இது சால்வ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? நினச்சி பாருங்கள். 108 112 மல்டிப்ளை பண்ணோம், 112 88ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கடுத்து வர ஆன்சரை இதால் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை 1 2 3 4 6 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரிங்களா? இது எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். சரியா? ஆனால் வந்து ஒரிஜினல் மெத்தட் இது தான். ஆனால் இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஒரே ஒரு ஃபார்முலா தான். சரிங்களா? அந்த ஃபார்முலா வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த ஃபார்முலா என்னென்னா எங்கே யூஸ் பண்ணணும்னா சக்ஸஸிவ், அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸில் கண்டிப்பாக அது வரும். சரிங்களா? அதுக்கு வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படிங்குவாங்க. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட், அதோடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபார்முலா என்னென்னா +or - A +or - B +or - AB/100. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அதாவது ஏன்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ், பின்னா செகண்ட் பர்சன்டேஜ். இன்க்ரீசஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கணும், டிக்ரீசஸ்னால் மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வச்சு இந்த 2% இருக்குல்ல, 8% 12% இருக்குது பார்த்தீங்களா? 8% 12% வந்து ஒரு நம்பராக மாற்றி மறுபடியும் அந்த வர நம்பரை இது இந்த 3வது பர்சன்டேஜ் வந்து ஒரு நம்பராக மாற்றினோம்னா கடைசி மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 8% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +8. அதுக்கடுத்து +12. ஏன் ப்ளஸ் போடுறோன்னா இன்க்ரீசஸ்னால் ப்ளஸ் போடணும். அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 8 × 12 96 ப்ளஸ்ஸு
ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 96 டிவைட் பை 100. ஸோ பார்த்தீங்கன்னா 20. ஸோ டிவைட் பை 100னா ரெண்டு புள்ளி தள்ளி வைக்கணும். ஸோ 20.96. பாருங்கள், இது 2% வந்து 1% வேல்யூவை மாற்றிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நம்பரையும் இந்த 22% ஒரு நம்பராக மாற்றிடுறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன வருது? 20.96 ப்ளஸில் இருக்குது. சரிங்களா? அடுத்து -22. எப்படி ஃபார்முலா எப்படி? ப்ளஸ் ஏ, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி டிவைட் பை 100. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸில் இருக்கிற ப்ளஸ்ஸு 20.96. அடுத்து டிக்ரீசஸ்னால இங்கே மைனஸ் போட்டுறோம். அப்புறம் -22னால 22%. அடுத்து 20 இன்ட்டு 22 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடுமா? பாருங்கள், ப்ளஸ்ஸு 20.96 இன்ட்டு -22. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். சரிங்களா? ஸோ 20.96 இன்ட்டு 22 மைனஸ் வெளியே போட்டேன் டிவைட் பை 100. சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 20.96 22 போச்சுன்னா 4 0 1. சரிங்களா? -1.04. அதே மாதிரி இங்கே 20.96 இன்ட்டு 22 12 9 2 சார் 18 19 1 2 2 சார் 4 2 9 1 4 2 11 10 11 4 5 6 4. சரிங்களா? 4 புள்ளி தள்ளி வைக்கிறோம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது 1.04 போட்டோம்னா 21565. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5 மைனஸில், அதாவது நஷ்டம். ஸோ டோட்டலாக இந்த 3% இருக்குது பார்த்திங்களா? 8%, 12%, 22%, மூணுத்தையும் சேர்த்து ஒரே பர்சன்டேஜாக கொண்டு வந்திருக்கோம். நினச்சி பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 108 111 112 88 3 மல்டிப்ளை பண்ணி பெருக்கி மறுபடியும் 15,625 பெருக்கி அதுக்கடுத்து புள்ளி கொண்டு வரதுக்கும் இது பாருங்கள், இது ஒரே நம்பராக வந்துருச்சு. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ 15,625 ஓகேங்களா இன்ட்டு எவ்வளோ 5% கம்மி ஆயிடுச்சு. ஸோ 94.35 டிவைட் பை 100 போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14742.18. ஸோ புள்ளியில் இப்படி வரும். இங்கே வந்து ஆன்சரில் வந்து எல்லாம் ஓல்ட் டிஜிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 14742. ஸோ ரவுண்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து 1ல் இருக்குது. ஸோ வந்து 42 எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி டிவைட் பை 100. இது வந்து பாப்புலேஷன் சம்லேயும் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இல்லை டிஸ்கவுண்ட் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். இது வந்து பேசிக் சம் தான். இது குரூப் டியில் கேட்டது. சரிங்களா? இந்த குரூப் டி சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும்தான் தரது. குரூப் டியில் வந்து இருக்கிறதே பேசிக் சம்மு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்டிபிசி வந்து கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. எப்படின்னா இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம்மா, அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். ஒரு நிமிஷம் உள்ளார சால்வ் பண்ணுற மாதிரி வராது. பட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த சின்ன சின்ன சம்மு பேசிக் சம்ஸை நம்ம போடுறது. ஸோ இது வந்து பாருங்கள், இருக்குல்ல பேசிக் சம்மு. பாப்புலேஷன் வந்து இனிஷியலாக 10,000 சொல்லியிருக்காங்க.
வருஷம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. என் வந்து 2 இயர்ஸு. ஸோ ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு 1 + ஆர் பி இன்ட்டு 1 + ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் என். சரிங்களா? ஸோ 10,000 இன்ட்டு 1 + 10 டிவைட் பை 100. ஸோ 2 வருஷம்னால 2. ஸோ என்ன வரும்? 10,000 இன்ட்டு 110 டிவைட் பை 100 இன்ட்டு 110 டிவைட் பை 100. ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கீழே டிவிஷன் 100 வந்து அடிக்க மாட்டேன். ஆனால் மேலே ஜீரோஸ் இருந்தால் அடிச்சிருங்க ஸ்டார்டிங்கு. பாருங்கள், 2 ஜீரோ அடிஞ்சிரும். அதே மாதிரி இந்த 2 ஜீரோ அடிஞ்சிரும். ஸோ 11 நம்மளுக்கு 121 தெரியும். அடுத்து மீதி 00. ஸோ ஆன்சர் வந்து 12100 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் கம்மி பண்ணுங்கள். டிவிஷன் மல்டிபிகேஷன் பார்த்துக்குங்க. டிவிஷனில் இந்த ஜீரோஸ் மேலே ஜீரோ இருக்குது, கீழே டிவிஷனில் ஜீரோ வேணால் அடிச்சிருங்க. ஆனால் வந்து சில நேரம் ஜீரோ இல்லாமல் ஒரு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. அடுத்த சம் பாருங்கள். இதுவுமே வந்து அரபியில் கேட்ட சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 20% ஆஃப் பாப்புலேஷன் டைட் டியூ டு வார். ஒரு போரில் வந்து 20% வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற மீதி இருக்கிற பாப்புலேஷனில் 5 பேர் வந்து நோய் வந்து இறந்துட்டாங்க. இப்போ மீதி வந்து 15,200 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? இதில் இந்த போர் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி சம்பளம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இவ்வளோ பேர் இருந்தாங்க, எதிர்காலத்தில் எத்தனை பேர் வருவாங்க, இல்லை எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இத்தனை பேர் இப்போ இருக்கிறாங்க, ஆனால் 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ரிவர்ஸாக போட வேண்டியது சம்ம. ரிவர்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா வந்து இப்படி போடுவோம், பாப்புலேஷன் போடுவோம். அதான் இனிஷியல் பாப்புலேஷன் இன்ட்டு 1 + r/100 n1 n2 1 + r2 இப்படி போடுவோமா? போட்டு ஒரு ஆன்சர் வரும். இங்கே வந்து என்ன பண்ணிங்க, ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பீக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பி இன்ட்டு ஃபஸ்ட்டு 20% இறந்துட்டாங்க. அப்போனா மீதி எவ்வளோ இருக்காங்க? 80% இருக்காங்க. அதுக்கடுத்து 5% இறந்துட்டாங்க. ஸோ 95 பேர் இருக்காங்க. 95%. இது போக அதாவது இவங்களாம் இறந்ததுக்கப்புறம் மீதி வந்து 15,200 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டினுடைய அர்த்தமே இதுதான். இதில் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும், இந்த நம்பர்லாம் எடுத்துகிட்டு இங்கே கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, கிராஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த பாப்புலேஷன் இங்கே வச்சுட்டு மீதி 15200 இன்ட்டு அந்த கீழே இருக்க 100 மேலே வந்துடுது, 2 100 மேலே வந்துடும், டிவைட் பை 80 இன்ட்டு 95. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜீரோஸ் இருந்தால் அடிச்சு விட்ருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 95 இன்ட்டு 8, 5 8 சார் 40, 9 8 சார் 72, 76, 760 வருது. ஸோ அதில் ஒரு ஜீரோ அடிச்சு விட்ருங்க. ஸோ கீழே வந்து 15200 இன்ட்டு 100, ஒரு 100 அடிஞ்சிருச்சு, மீதி 76. ஸோ இந்த 76 152 அடிதான் பாருங்கள். 2ஆல் அழியும்னு நினைக்கிறேன். 6 2 சார் 12, 7 2 சார் 14, 15. ஓகே 2. ஸோ 2 76 152 2ஆல் போயிடுது. ஸோ 200 இன்ட்டு 100. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த சம் பாருங்கள். இது போன மெத்தடு தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 2வது வருஷம் 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மீதி வந்து 4,73,220 பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ? ஸோ கொஸ்டினுடைய அர்த்தம் என்னென்னா,
த்ரீ இன்ட்டு 10% கம்மியாக இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ 90% தான் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 2வது வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 110 / 100. அதாவது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 110 போட்டோம். 10% கம்மியாக இருக்குது, 90%. ஸோ மீதி 4,73,260 இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 4732 இன்ட்டு மேலே அந்த கீழே இருக்கிற 100 வந்துடுது, டிவைட் பை 9, அதாவது 90 × 110. சரிங்களா? இந்த ஜீரோஸ் அடிச்சிருங்க. 0 வந்து எப்பயுமே அடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த டிவைட் பண்ணால் போதும். ஸோ இது கண்டிப்பாக 11 டேபிளில் போகும்னு நினைக்கிறேன். ஸோ 4732 2 0 11. ஸோ 4 போட்டோம்னா 44 33. ஸோ 3 டேபிள் 33. ஓகேங்களா? அடுத்து ஒரு 2 வரும். ஸோ 0 2 2 0. ஸோ 43020. ஸோ 11 அணிஞ்சிருச்சு, மீதி 9. 9 4 36. 3 7 0. 7 63. 72 8. ஸோ இது ஃபுல்லாக அடித்தோம்னா 4780. இங்கே 00 இருக்குது. சரிங்களா? இது 00. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4,78,000. சாரி, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது பேசிக் சம் தான். ஆனால் ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 1 கேட்டிருக்காங்க. அதாவது ரவுண்ட் 1 கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இனிஷியலாக 20,000 பேர் இருந்திருக்காங்க. அடுத்த வருஷம் எவ்வளோ? அதான் இருக்குல்ல பேசிக்கு. ஸோ 20,000 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 110 / 100. சால்வ் பண்ணிங்கன்னா போதும். 22,000 பேர். இதுதான் ஆன்சர். பாருங்கள், இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு பரவாயில்ல தான். எப்படி இருந்தாலும் ஒரு சம் 2 சம் பார்த்திங்கன்னா பேசிக் சம் கேட்டுடுறாங்க. ஒரு 3 சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த சம் பாருங்கள். இது என்டிபிசியில் கேட்ட சம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாக்டீரியா வந்து 6% பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கடுத்து 10 நிமிஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஸோ மொத்தம் 10 10 20 நிமிஷத்தில் எவ்வளோ பாப்புலேஷன், எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா? A + or - A + or - B + or - AB / 100. இது போட்டிங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 6%. சரிங்களா? அடுத்து 10%. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 10 × 6 60 / 100. சரிங்களா? ஸோ இங்கே 16, இங்கே புள்ளி வந்துடும். ஸோ 16.6%. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 நிமிஷம் 10 நிமிஷம் இதெல்லாம் வந்து மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க. அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த சம் பாருங்கள். இது வந்து என்டிபிசியில் கேட்டது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டவுனில் பாப்புலேஷன் வந்து 10,000 10,000 பேர் இருக்காங்க. அதில் ஆண்கள் பாப்புலேஷன் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெண்கள் பாப்புலேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 10,800 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் 10,000 சொல்லிட்டாங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 10,800ன்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் வந்து ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு தெரியல, அதில் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியுமில்ல, P × 1 + R/100 பவர் n ஈக்குவல் டு ஆன்சர். சரிங்களா? ஸோ இதில் போடலாம். ஆனால் வந்து இங்கே ஆண்கள் தனி பெண்கள் தனின்னு கேட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணணும், இது பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கிறதுனா, நம்ம பாப்புலேஷன் 10,000 தெரியும். இந்த 10,000த்துக்குள்ளார தான் ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. ஸோ ஆண்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ ஆண்கள் எக்ஸ்னா பெண்கள் எவ்வளோ? 10,000த்தில் ஆண்கள் கழித்தோம்னா பெண்களா? ஸோ பெண்கள் வந்து 10,000 மைனஸ் எக்ஸு, ஆண்கள் வந்து மேல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் என்ன கேட்டிருக்காங்க, ஆண்கள் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ 5%னா 105 / 100. சரிங்களா? அடுத்து பெண்கள் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பெண்கள் என்ன, 10,000 மைனஸ் எக்ஸு ப்ராக்கெட் போடணும் இன்ட்டு 110, அதாவது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 100. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பாப்புலேஷனு, 10,800. சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ணால் எக்ஸ் வந்துடும். எக்ஸ்னால் ஆண்கள். ஓகேங்களா? அது 10,000த்தில் கழித்தோம்னா பெண்கள் வந்துடும். அவங்க கேட்குறது பெண்கள். சரிங்களா? இப்போ இது சால்வ் பண்ணுங்கள். நினச்சிட்றேன். எப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 105/100 இது வந்து ஆண்கள். அதுக்கு அடுத்து 10,000 இன்ட்டு 110 / 100 மைனஸ் 110 எக்ஸு /100. இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 மைனஸ் எக்ஸு, அதாவது இது வந்து முன்னாடி ஸ்டெப்பு 110 / 100. இந்த ப்ராக்கெட் மட்டும் நான் பிரிச்சுருக்கேன், பிரித்து எழுதுகிறேன். 10,800. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சால்வ் பண்ணிங்கன்னா 110ல் 105 போனால் 5 மைனஸ் 5/x 100. ஸோ இது சால்வ் பண்ணோம்னா 11,000 11,000 = 1080. சரிங்களா? ஸோ எக்ஸெல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ 11,000ல் 10,800 போக இங்கே வரும்போது 5x / 100ன்னு வந்துடும். ஸோ இது கழிச்சோம்னா எவ்வளோ வரும், 200. இங்கே எழுதுகிறேன், 200 = 5x / 100. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு எக்ஸ் கிடச்சா போதும். 200 × 100 / 5. ஓகேங்களா? = x 4. ஸோ x = 4,000. ஸோ எக்ஸ் வந்து என்னது, ஆண்கள். ஸோ ஆண்கள் வந்து 4,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறது பெண்கள். பெண்கள் வந்து 10,000த்தில் 4,000 போணுச்சுன்னா எவ்வளோ? ஸோ 10,000த்தில் 4,000 போணுச்சுன்னா 6,000. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது இந்த டவுனில் வந்து 6,000 பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த சம் பாருங்கள். இது என்டிபிசியில் கேட்டது தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டவுனில் பாப்புலேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஆரம்பத்தில் 1000 பேர் இருக்காங்க. கடைசியாக வந்து 1331 பேர் இருக்கிறாங்க. என்ன கேட்குறோன்னா, எத்தனை வருஷம் ஆகுது, அதாவது 1000 வந்து 1331 பேரை மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், P × 1 + R/100 ஹோல் பவர் n = பாப்புலேஷன் எண்டு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் 1000 10% இன்க்ரீஸ் ஆகுது. அவன் கேட்குறது n, எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது, அதை தான் கேட்குறாங்க. 1331. ஸோ இது சால்வ் பண்ணால் போதும். இந்த 1000 இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 110 / 100 பவர் n = 1331 / 1000. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர்.
ஸோ 110 டிவைட் பை 100 ஹோல் பவர் n 1331 டிவைட் பை 1000. இந்த 0 அடிச்சிருங்க. ஸோ கடைசியாக 11 டிவைட் பை 10 ஹோல் பவர் n 1331 டிவைட் பை 1000. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த 11 10 இருக்குது பார்த்தீங்களா, இது எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த 10 எடுத்துக்குவோமே, 10 ஸ்கொயர் போடுங்க. 10 ஸ்கொயர் போட்டால் 100, என்ன இருக்குது 1000. ஸோ கியூப் போடலாமா, 10 கியூப் 1000, ஓகேவா. ஸோ இது வந்து பொது தான். ஸோ கீழே 3 இருந்தால் மேலே 3 தான். ஸோ 11 கியூப் 1331. ஸோ 3 டைம் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். 11 3 டைம் பெருக்கணும்னா 1331, 10 3 டைம் பெருக்கணும்னா 1000. சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம், 3 வருஷத்தில் இந்த ஆன்சர் வந்துச்சு. ஸோ அவங்க கேட்குறது எத்தனை வருஷம் கேட்டோம்னா 3 வருஷம். ஆப்ஷன் ஏ இது வந்து NTPCயில் கேட்ட கொஸ்டின்.